Hi everyone, today என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு நேம் போர்ட் ரிவீல் ஃபங்க்ஷன். பொதுவா நேம் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த ஒரு போர்டை எப்படி மேக் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு காஸ்ட்ல எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இது நம்ம ஷெனியா பாப்பாவோட நேம் ரிவீல் தான் பண்ண போறோம் போர்டு. சோ அதுக்காக தெர்மாகோல் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் திக்னஸா எடுத்துறேன். एक्चुअली ஃபோம் போர்டு எனக்கு கிடைக்கல. அதனால நான் தெர்மாகோல் எடுத்துர்க்கேன். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோ நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிரிண்ட் அவுட் பண்ண அந்த ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக தெர்மாகோலில் சென்டராக ப்ளேஸ் பண்ணி பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பார்டரில் வந்து நம்ம கொஞ்சம் ஆர்ட்லாம் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த சென்டர் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கிறது மாதிரி, இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கிறது மாதிரி ஒரு தெர்மாகோல் பீஸில் தான் இதை ஒட்ட போகிறேன். ஒட்டி இதை பேக்கில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பேக்கில் பேஸ்ட் பண்ணும்போது உள்ளாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அதில் நேமும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தெர்மாகோல்ஸ் எல்லாம் வர மாதிரி கூட ஒரு செட்டப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேக் சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் பெருசாக வர்றது மாதிரி, இந்த ஃபோட்டோ நம்ம வைக்கிறோம்ல இதோட கொஞ்சம் பெருசாக வர்றது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம பேக்கில், அதாவது இந்த ஃப்ரேமோட பேக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஃப்ரேம் மாதிரி இது ஒரு க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் லைக் ஒன் ஃப்ரேம் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் தெரியறதுனால இது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம ஃபோட்டோ பண்ண போகிறோம். இதில் தெர்மாகோல்ஸ் பண்ண போகிறோம், வைக்க போகிறோம். அண்ட் இதுக்கு மேலே வந்து கரெக்டாக கிளாஸி வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேம் ரிவீல்குள்ள சிஸ்டம்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நான் இப்போன்னு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அடுத்து நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பாப்பாவோட ஃபோட்டோ ஸ்டிக்கர் இருக்குது. இதை வந்து நம்ம இதில் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதை நீட்டாக ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து பேக்கில் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்னது மாதிரி இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் நமக்கு செட் தனியாக இருக்குது. ப்ளஸ் பிள்ளையோட ஃபேஸை வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஸ்டிக்கரை வந்து தெர்மாகோலில் வந்து நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த தெர்மாகோல் நம்ம ப்ராப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நீட்டாக இருக்குது, நேம் போட்டு நீட்டாக இருக்குது. இதை இந்த ஃப்ரேமுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அடுத்த டாஸ்க்கு. இதை பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃப்ரேமுக்குள்ளாடி நம்ம பாப்பா உள்ள வர்றது மாதிரி ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து தெர்மாகோல் பால்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கேப், அது நான் சொல்கிறேன், அது கரெக்டாக கேப் போட்டோன்னா கரெக்டாக தெர்மாகோல் பால்ஸ் வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த பிள்ளையோட ஃபேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ரிவீல் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா நம்ம எட்ஜஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம நீட்டாக ஷார்ப்னிங் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து P180 அந்த ஒரு ஸ்மால் சைஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி இந்த ஷேடிங்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்க போகிறேன். அப்போ ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அவுட்புட் ஆல்மோஸ்ட் வந்துச்சு. இது என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒரு பார்டர் நெட்லேருந்து எடுத்து ஒரு பார்டர் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இதை வந்து நம்ம இது இருக்குல்ல நம்மளோட ஸ்க்ரப் பண்ணுற ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் மட்டும் அது கொடுத்து எடுத்துட்டோம்னா இதெல்லாமே வந்து ஒரு 3D மாதிரி தனியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம சாண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தனியாக வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக அதை ஹோல்ட் பண்ண முடியல. நான் இது ஒன்று முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிச்சு தரேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா அந்த தெர்மாகோல் கட்டரை வச்சு லைட்டாக ஒரு இது கொடுத்துக்கிறேன், அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் சைஸில் இப்படி கொடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் இது வந்து கரெக்டாக கட் ஆகி அப்படி நீட்டாக வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது இது மட்டும் இந்த ஃபினிஷிங் மட்டும் தனியாக ஹைலைட் ஆகும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் மறுபடியும் காமிச்சு தரேன். வழியாக நான் யோசித்த அந்த ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அதாவது இந்த தெர்மாக்கோல்லாம் வெளியில் போகிறதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேக் சைடில் இந்த மாதிரி இந்த இடத்த மட்டும் சின்னதாக வந்து இந்த தெர்மாக்கோலில் பாதியை கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த மற்ற தெர்மாக்கோல் இங்கேருந்து இருக்கிற தெர்மாக்கோல் எல்லாமே வந்து இதை வெளியில் போயிடும். ஸோ அதுதான் பிளான். இனி வந்து இதுக்கு வந்து இனி ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஒரு பார்டர் டிசைன். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் மறுபடியும். ஒரு வழியாக நமக்கு பிடிச்ச ஒரு சின்னதாக ஒரு டிசைன், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமே பெயிண்டிங் பண்ண வேண்டியதான். இது வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட். ஸோ கோல்டு ஃபினிஷிங்கில் ஒரு பெயிண்டிங்கை போட்டுருவோம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன், பேல் மெட்டாலிக் கலர்ஸ். ஸோ அக்ரலிக்கு இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதை வச்சு தான் பார்டர் கொடுக்க போகிறோம். அப்போது சூப்பராக ஒரு ஃபினிஷிங், ஒரு கோல்டன் ஃபினிஷிங்கில் வரும்போது ஸோ இந்த பார்டருக்கு இதுக்கெல்லாம் மேட்ச் சூப்பராக வரும். ஸோ முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியாக பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சு சின்னதாக எப்போவுமே அது ஒரு கட்டமான ஒரு ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குது. ரெக்டாங்கிள் ஷேப்லையும் சர்க்கிள் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்து சும்மா சின்னதாக சைடு எல்லாமே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது பிளான்லே இல்லை, இப்போ அந்த பிளான் தான். ஆனால் இது நல்லாயிருக்கு. அது இப்படி தான் இருந்துச்சு லுக்கு. நான் பார்க்காத விட்ட தப்பு நீங்கள் பார்க்காதீங்க. ஆக்சுவலி நான் இதில் வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் போட்டிருந்தேன், அதில் பால்ஸ் எல்லாம் போகவே போகாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு போகாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் இதை வந்து தெர்மாக்கோலை கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பால்ஸ் வெளியில் போகிறதுக்காண்டி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இருந்தால் தான் கொஞ்சமாவது பால்ஸ் வெளியில் போகும். ஏன்னா நான் பண்ணியிருக்க ஃபாண்ட் இப்படி இருக்குது. ஸோ எல்லாமே வெளியில் போனால் தான் இங்கே கீழே இருக்க ஷெனிகா அப்படிங்கிற நேம் நீட்டாக தெரியும். ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒர்க்குக்கு அப்புறம் நமக்கு இது வந்து கொஞ்சம் காஞ்சி கிடச்சிருக்கு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனி தான் இதில் கிளாஸி அந்த இது கவர் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கவர் தான் கிடச்சி, கிளாஸி கவர். நம்ம போனது வந்து வேற ஒரு அந்த கிளாஸி ஷீட் ஒன்று இருக்கும், அதுக்கு போனோம். ஸோ இதான் கிடச்சிது. வேறு இந்த நைட்டு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதை தான் நீட்டாக ஒரு இது இல்லாமல் பிரிபிரிப்பு இல்லாமல் ஒரு நீட்டாக பக்காவாக பண்ண போகிறோம். அதுதான் அடுத்து இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்குள்ளாடி தெர்மாக்கோல்ஸ் எல்லாம் பால்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணணும். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நமக்கு பால் வந்து கம்மியாக தான் கிடச்சி, தெர்மாக்கோல் பால். அது எங்கள் ஊரில் இருந்த ஷாப்லேயுமே எல்லாத்தினால ஓரளவு இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கு காரணம் தான் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த நேம் மட்டுமாவது நம்ம ரிவீல் பண்ணுறோம், அது வர பால்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க வீட்டில் போய் நம்ம அதை செட் பண்ணி வச்சு கொடுத்துட்டோம். ஸோ என்ன அப்படின்னா, அதனால தான் வீடியோ எடுக்க முடியலை. ஆக்சுவலி மறுநாள் அந்த கிளாஸ் இது ஓட்டுனதில் நானும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். ஸோ இருந்தாலும் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை ரிவீல் பண்ணும்போது நம்மளும் அதை என்ஜாய் பண்ணோம். ஸோ எல்லாருக்கும் இது வந்து பேசிக்கான ஒரு விஷயந்தான். பேசிக்காக நாங்கள் பண்ணியிருந்த ஒரு ரிவீல் ஃபங்க்ஷன் தான். அடுத்து வந்து என்னோடய பிள்ளைக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். அது கொஞ்சம் இதோட கொஞ்சம் நம்ம இதில் பண்ண நெகட்டிவெல்லாம் அதில் பண்ணாமல் கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம வந்து போட்டுட்ருப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.